ஸ்ரீ தேவி பாகவதம் 95ஆம் பகுதி. சிவபெருமானிடம் ஆலோசனை. அசுரர்கள் சோர்வுற்றதைக் கண்ட மகிஷாசுரன் பயங்கரமான சிங்கத்தின் வடிவமெடுத்து பயங்கரமாக கர்ஜனை செய்தவாறு தேவர்களின் மேல் பாய்ந்து கடித்து குதறினான். கருடனை தனது காலால் உதைத்துவிட்டு மகிஷாசுரன் மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் பாய்ந்தான். அதனால் பயந்த மகாவிஷ்ணு தப்பி ஓடிவிட்டார். இந்திரனும் யமனும் மகாவிஷ்ணு ஓடுவதைக் கண்டு தப்பியோட தேவர்களும் தப்பி ஓடினர். மகிஷாசுரன் இந்திரனது ஐராவதம் என்ற யானையை கைப்பற்றி அதில் ஏறி இந்திரலோகத்திற்கு சென்றான். அதனால் பயந்த இந்திரன் பிரம்மதேவரிடம் ஓடோடி வந்தான். பின் தேவர்களை அழைத்து கொண்டு கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட அவர் பிரம்மதேவரை தாம் தான் மகிஷாசுரனுக்கு ஒரு பெண்ணால் தான் அழிவு வரும் என்று கூறினீர்கள். அதனால் அப்பெண்ணை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் மகாவிஷ்ணுவிடம் சென்று அப்பெண்ணின் விபரங்களை அறியுங்கள் என்றார். உடனே பிரம்மதேவர் தேவர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்றார். 95ஆம் பகுதி நிறைவடைந்தது.